எதற்காக தன் மனைவி தேவகி இப்படி நடந்து கொள்கிறாள் என குழம்பினான் கண்ணன். நன்கு படித்தவளால் ஒரு குடும்ப பெண்ணாக நடந்து கொள்ள முடியவில்லையா? ஒருவேளை அதிகம் படித்ததினால்தான் பிறர் மனங்களை படிக்கும் தன்மையை இழந்து விட்டாளா என மனதிற்குள் கேள்விக்கு மேல் கேள்வி எழுந்தது அவனுக்கு. புலம் பெயர்ந்து வாழ்ந்தாலும் கண்ணன் தன் தாயக மண்ணையும் மறந்ததில்லை. அதனால் அந்த கடமைகளில் ஈடுபடுவான். இது பிடிக்காமல் இன்னும் எதற்காக அந்த கன்றாவியை கட்டி கொண்டு அழுகின்றீர்கள்? வெளிநாட்டவரின் நாகரிகத்தை பின்பற்றி நடை உடை போன்றவற்றை மாற்றங்களை கொண்டு வந்து வாழ வேண்டும் என்று கூறுவாள். இதனால் சரண்யா தமிழ் பேசுவதையோ தமிழ் பாடசாலை செல்வதையோ தேவகி அடியோடு வெறுத்தார். முதல் நாள் இரவு சரண்யா மிகவும் ஆவலோடு, அப்பா, வருகின்ற சனிக்கிழமை எங்கள் தமிழ் பாடசாலையில் கலை விழா நடக்கப் போகின்றது என அது பற்றி ஆவலுடன் கூறிக்கொண்டிருக்கும் போதினிலே திடீரென்று புயல் போல் வந்த தேவகி சரண்யாவின் கரங்களை இழுத்தவாறு, ஏய், வாயை மூடு, உனக்கு எத்தனை தடவை சொல்வது தமிழில் பேசாது, தமிழ்ல பேசாதன்னு. தமிழ் பாடசாலையும் தேவையில்லை, ஒன்னும் தேவையில்லை என வீடே அதிரும்படி கத்தினாள். அவ்வேளை மிரண்டு போய் அழுது கொண்டிருந்த சரண்யாவின் ஆதரவாக பேச நினைத்த கண்ணன், தேவகி, இப்படி நீ செய்யாத. நீ இன்னைக்கு ஆங்கிலத்துல கத்தினாலும் நீயும் தமிழ்ல படித்து தானே இருக்கிற. எதற்காக பிள்ளைக்கு தமிழ் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிற என்ற போது, நீங்க நிறுத்துங்க, உங்களை போல அவளையும் மாற்றாதீங்க என்று கத்திவிட்டு சரண்யாவை கதற கதற அறைக்குள் இழுத்து சென்றாள். இப்படிப்பட்ட இரட்டை கலாச்சார மோதல்களால் தன் இல்லத்தில் இடம்பெறும் சண்டை சச்சரவை சமாளிக்கவும் முடியாமல் அதனை நிறுத்தவும் முடியாமல் தான் தோல்வியை மெல்ல மெல்ல தழுவிக்கொள்வதை அவனால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. இப்படிப்பட்ட வீட்டு பிரச்சனையால் அலுவலக கவனக்குறைவாக பணியாற்றியதை இட்டு மேலதிகாரிகளின் கண்டனத்திற்கு ஆளாகி இருக்கிறான். ஒரு வார வேலையை முடித்து கொண்டு தொடர்வண்டியில் வீடு நோக்கி புறப்பட்டவன் ஜன்னல் அருகில் அமர்ந்து கொண்டு வெளியே கண்களை ஓடவிட்டான். உள்ளுக்குள்ளே குழந்தைகள் அங்கும் இங்கும் சத்தம் போட்டு ஓடி திரிந்தன. அதனால் கவனம் ஈர்க்கப்பட்டவனாய் அவர்களை திரும்பி பார்த்தான். அழகான 4 குழந்தைகள், இருவர் இரட்டை பிறவிகள் போன்றும் மற்றைய இருவரும் இரட்டையர்களுக்கு முன்னும் பின்னும் பிறந்தவர்கள் போன்றும் இருந்தார்கள். அவர்களது பெற்றோர் ஒருவருடன் ஒருவர் அன்போடு சாய்ந்து அமர்ந்து கொண்டு பிள்ளைகளை பார்க்கும் போது நல்லதொரு மகிழ்ச்சியான குடும்பம் போல மனதிற்குள் இருந்து கூடவே ஏக்கமும் பெருமூச்சும் வெளிப்பட்ட. திடீரென குழந்தைகளில் ஒன்று ஓடி வந்து அவன் அருகில் இருந்து பேசத் தொடங்கியது. அக்குழந்தை கேட்ட கேள்விகளுக்கு பதிலளித்து கொண்டு தானும் அக்குழந்தையிடம் பெயர், வயது, கல்வி பற்றி விசாரித்து திடீரென்று அப்பிள்ளை என் அப்பா அம்மாவிற்கு பேச வராது என கூறிய அதிர்ச்சியான செய்தியை கேட்டு திடுக்குற்றான். அதன் பின்பே குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கான காரணத்தை அவனால் கண்டு கொள்ள முடிந்தது. பழைய பாடலில் சொல்வது போல், உலகத்திலே பயங்கரமான ஆயுதம் எது? நிலை கெட்டு போன நயவஞ்சகரின் நாக்குதான் அது என்ற உண்மையை எதிரே கண்டான். ஆண்டவன் கேட்பதற்கு 2 செவிகளையும் பேசுவதற்கு ஒரு நாவையும் கொடுத்துள்ளான். ஆனால் மனிதன் செவி 2ஐயும் மூடிக்கொண்டு பேசி பேசி மற்றவர்களை பழி வாங்குவதே வாழ்க்கை என எண்ணியவனானான். தான் இறங்கும் இடம் வரவே இறங்குவதற்கு ஆயத்தமானான். வீட்டுக்கு வந்து குளித்து ஆடை மாற்றிக்கொண்டு தேநீர் கோப்பையை கையில் எடுத்துக்கொண்டு தொலைக்காட்சி பெட்டிக்கு முன்னால் அமர்ந்தான். அவ்வேளை சண்டைக்கு தயாரானவள் போல் தேவகி அவன் முன்னே வந்து, இத பாருங்க, இன்னைக்கே எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சு, என் வாழ்க்கை முறையோ உங்க வாழ்க்கை முறையோ ஒண்ணுக்கு முரண்பாடா இருக்கு. அதனால நீங்க என் விருப்பத்துக்கு மாறா நடந்துட்டு வீட்டுல ரகலையோட இருக்கிறத விட்டுட்டு எனக்கேத்த மாதிரி மாறணும். பொது தொண்டு போன்றவற்றை தூக்கி எறிஞ்சிட்டு என் கூட வாழணும். இல்ல திருமண வாழ்வுல இருந்து ஒதுங்கிக்கணும். இடி விழுந்தது போல் உறைந்து போனான் கண்ணன். அதன் பின் அவள் என்ன சொன்னாள் என்பது அவனுக்கு கேட்கவில்லை. பிள்ளைக்காக எல்லாவற்றையும் விட்டு விட்டு குடும்பத்தோடு வாழலாமா என நினைத்தான். மறுகணம் தாயகத்தின் அவல நிலைக்கு தவித்து கொண்டிருந்த பிஞ்சு முகங்கள் நினைவுக்கு வந்தன. இல்லை, தாயகத்திற்கான வாழ்க்கைதான் சிறந்தது என நினைத்தான். மறுகணம் தன் பிள்ளை நாளை தேவகியுடன் தனித்து விடப்பட்டு வளரும் போதிலே தமிழை, தமிழ் கலாச்சாரத்தை தெரியாத பிள்ளையாக வளர்ந்து விடுமோ என தயங்கினான். இந்த மன போராட்டங்களுடன் நீண்ட நேரம் உறக்கமில்லாமல் உறங்கி போனான். அதிகாலை மனபாரம் குறைந்தது போன்று விழித்து கொண்டவனுக்கு தன் பிள்ளை தன்னிடம் சட்ட முறைப்படி வந்து நிற்கும் நாட்களில் தன்னால் தமிழையும் தமிழ் கலாச்சாரத்தையும் ஊட்டி வளர்க்க முடியும் என நினைத்தவனுக்கு ஒரு தெளிவான முடிவு மனதில் தோன்றியது. அதாவது, தாயகத்தில் எத்தனையோ விதவைகள் பிள்ளைகளை வளர்த்தெடுக்க முடியாமல் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். ஆகவே அங்குள்ள ஒரு விதவை தாய்
தன் பிள்ளைகளை வளர்த்தெடுப்பதற்கான சகல செலவீனங்களையும் புலம்பெயர் மண்ணில் இருந்தவாறே அனுப்பி அக்குடும்பத்தை கரையேற்ற வேண்டும். இன்னொரு பெண்ணுடன் தன்னால் வாழ முடியாது. எனவே தூர இருந்து உதவ வேண்டும். என்றைக்கும் மனைவி எனும் ஸ்தானத்தில் இருந்தவள் தேவகி மட்டும்தான் என்ற முடிவுடன் அலுவலகம் செல்வதற்கு ஆயத்தமானான்.